ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்டைல் சேனல். இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரொம்பவே டேஸ்டான ஜவ்வரிசி குழிப்பணியாரம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டானது, ஆனால் ரெசிபி மட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரே மாதிரி குழிப்பணியாரம் இல்லாமல் இது போல் ஜவ்வரிசியை சேர்த்து யூஸ் பண்ணி சாப்பிட்டா இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அதோட ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஆனால் இதோட மெத்தட் ரொம்பவே ஈஸி தான். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சுருந்தேன். இது எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னா, நம்ம ஜஸ்ட் கையில் வச்சு இதை நசுக்குனாலே இது இந்த மாதிரி நசுங்கிடணும். அந்த அளவுக்கு இதை நம்ம ஓவர் நைட்டாக ஊற வச்சு எடுத்துக்கணும். அது நான் ஒரு 150 கிராம், அதாவது நான் இந்த ஒரு கிளாஸ் மெஷர்மெண்ட்டில் தான் நான் இதை எடுத்திருந்தேன். இந்த கிளாஸ் மெஷர்மெண்ட்டில் ஒரு 150 கிராம் வந்துச்சு. இதை நான் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துன்னு இருக்கேன். அது கூடவே 3/4 கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். இது குட்டி குட்டி தான் இருக்கும், சின்ன ரவை. 1/2 கப்பு தயிர் எடுத்துன்னு இருக்கேன். ஒரு 100 ml 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை, 2 மீடியம் சைஸு பச்சை மிளகாய், 2 துண்டு கருவேப்பிலை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, இது 2 டேபிள் ஸ்பூன் நான் சோய்க்கீரை எடுத்துன்னு இருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி எடுத்துன்னு இருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா எடுத்துன்னு இருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துன்னு இருக்கேன். நெய் சேர்க்கறதுனால சூப்பராக வரும் குழிப்பணியாரம். இப்போ இந்த பொருட்கள் தான் நம்மளுக்கு தேவைப்படுற பொருட்கள். இதெல்லாம் நம்ம நீட்டாக நோட் பண்ணி வச்சதுக்கப்புறமா இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துட்டு, நம்ம எடுத்து வச்சுருந்த 3/4 டம்ளர் அளவுக்கு ரவையும் 1/2 டம்ளர் அளவுக்கு தயிரையும் சேர்த்து, இப்போ இது ஸ்நாஷ் ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு முதல்ல நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த 3 பொருளும் நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதும் இதை நம்ம கரண்டியாலேயே நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வலு இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இது வரும். அப்படி உங்களுக்கு ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் மிக்சர் ஜாரில் ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்விட்சை ஒரு தடவை ஆன் பண்ணுறோமே அந்த மாதிரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கையிலேருந்து எடுத்தாக்கா அந்த ஜவ்வரிசி 1 2 நம்மளுக்கு கைக்கு கிடைக்கும். அது இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட்டாகவே வரும். இப்போ நம்ம மீதம் எடுத்து வச்சிருந்த 1 டீஸ்பூன் இஞ்சியும், அது கூடவே 2 துண்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, அது கூட சோய்க்கீரையும் சேர்த்துட்டேன். இப்போ அடுத்து தான் நம்ம 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டி தான் நறுக்கி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதெல்லாம் இந்த மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகி மாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இந்த அளவுக்கு இது மிக்ஸ் ஆனதும் இப்போ நான் இதை மூடி மினிமம் இதை ஒரு 20 நிமிஷமாவது நீங்கள் ஊற விடணும். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் ஒரு 1/2 hour 40 minutes ஊற வைக்கலாம். நான் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சேன். நான் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா இது இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கெட்டியாக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். நீங்கள் முதல்ல தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியும் சேர்ந்து நல்லா கொலன்னு ஆகிடும் மாவு. நம்மளுக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி வராது. அதனால நீங்கள் கேர்ஃபுல்லாக முதல்ல தண்ணி சேர்க்காம வெங்காயத்தை சேர்த்து அது ஊற வச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக தான் நீங்கள் தண்ணி சேர்க்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடாவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா கன்சிஸ்டன்சிக்கு தெரியுது. குழிப்பணியாரம் விடுற அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு, அதாவது நம்ம இட்லி சுடுறதுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்குவோமோ அந்த கன்சிஸ்டன்சியில் தான் மாவு இருக்கணும். இப்போ இந்த மாதிரி குழிப்பணியாரம் செய்கிற நான் கல் எடுத்துகிட்டு ஸ்டவ் மேலே வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போது கல் சூடானதும் நம்ம டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் விடுறதுனால அது ஒட்டாமல் நல்லா ஸ்மூத்தாக நம்மளுக்கு வெந்து வெளியில் வந்துடும். இப்போது எண்ணெய் விட்ட இடத்துலலாம் நான் ஒரு கரண்டி மாவை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம மாவை எல்லா குழிலையும் நான் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம இதை மூடி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம வேக விடணும். எனக்கு ஒரு 10 நிமிஷம் தேவைப்பட்டுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யை ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எல்லா பணியாரத்து மேலேயும் விடணும். இப்போ இதையும் மூடி நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டேன். இது ஹை ஃப்ளேம்லேயே எனக்கு ஓவராலாக ஒரு 10 to 12 minutes டைம் எடுத்துக்கிச்சு ஒரு ரவுண்டு பணியாரம் எடுக்கிறதுக்கு. ஏன்னா நம்மளுக்கு கல் ரொம்பவே திக்காக இருக்கிறதுனால இது சூடாகிறதுக்கு லேட் ஆகும்.
இப்போ இது எல்லாத்தையும் நான் திருப்பி விட்டுட்டு மறுபடியும் இதை ஒரு 3 நிமிஷம் நம்ம வேக விட்டால் போதுமானதாக இருக்கும். நீங்களே பார்த்துட்ருக்குவீங்க, நான் கரண்டியால் திருப்பி விடுறப்பவே ரொம்ப ஸ்மூத்தாக வெளியில் வருது, உடையில கொலையில் எதுவுமே ஆகலை. இப்போ இது மேலேயும் நான் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் விடுறேன். ஸோ எனக்கு ஓவராலாக 15 மினிட்ஸ் தேவைப்பட்டுச்சு ஒரு ரவுண்டு குழி பணியாரம் செய்கிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா இது நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு, முன்ன பின்ன ப்ரௌன் கலர் ஆகிருக்கு. அவ்வளோதான். இதை நான் ஒவ்வொன்றா கரண்டிலேயே இதை ஸ்மூத்தாக எடுத்து வச்சுக்கினேன். பார்க்கும்போதே தெரியுது இது எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு. அதே மாதிரி இதோடைய டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததான் மீதம் இருக்கிற மாவுலேயும் நான் இன்னொரு ரவுண்டு சேர்த்துக்கிறேன். இதையும் நான் நல்லா அதே போல் வேக வச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதை வந்துட்டு நம்ம சர்விங்காக எடுத்துக்கலாம். நான் இதை தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணுறேன். இந்த சூப்பரான ரெசிபி மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவையாவது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னுட்டு என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்பவே குயிக்கான ரெசிபி, இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது. மாவை ஊற வச்சு புளிக்க வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னுட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.